சொன்னேன் பிரிப்பரேஷன். ரெண்டு விதமான ஆயத்தத்தை குறித்து நெகேமியாவில் பார்க்க முடியும். ஒன்றிலிருந்து நீங்க 10 வசனம் வரைக்கும் இந்த பிரிப்பரேஷன் இந்த பாபிலோன், 11லிருந்து 20 வசனம் பிரிப்பரேஷன் இந்த ஜெருசலேம். பாபிலோனிலும் ஒரு ஆயத்தம், எருசலேமிலும் ஒரு ஆயத்தம். அவன் பாபிலோனில என்னப்பா ஆயத்தப்பட்டான் என்று நீங்க வேதத்தை வாசிச்சு பார்ப்பீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது அவன் சில நாளை துக்கித்து அழுது உபவாசம் பண்ணி பாவரிக்கை பண்ணி பயத்தோட பக்தியோட எல்லாம் ஜெபித்து கடைசி ஜெபம் ஃபேவர் பிரேயர், ஆண்டவர் எனக்கு வேணும்னு ஜெபித்து முடித்த பின்பு துக்கத்தோட இருக்கிறான். ராஜா நெகேமியா பார்த்து ராஜா கேட்கிறார், உனக்கு வியாதியோ பலவீனமோ, நான் இப்படி உன் துக்க முகத்தோடு உன்னை பார்த்ததில்லையே, என்ன விஷயம் என்று கேட்டபோது, எருசலேமிலிருந்து சிறைப்பட்டு வந்த ஜனங்கள் மகா கொடிய வேதனையும் பாடுகளையும் பட்டு வருகிறார்கள் என்று கேள்விப்பட்ட போது துக்கம், இந்த துக்கத்துக்கு நீ என்ன செய்யணும்னா அங்க எருசலேமுக்கு போயிட்டு வர எனக்கு தவணை வேணும், எவ்வளவு நாள் தவணை எடுக்கும் ராணி கேட்டபோது இவ்வளவு நாள் என்று சொன்னபோது உடனே புறப்பட்டு போய் என்று சொல்லி ஃபேவர் ஜபிச்ச உடனே கர்த்தர் கண்கள்ல தயவை கொடுக்கிறார். இந்த தயவை வச்சிட்டு நெகேமியா பிரிப்பேர் பண்ணது என்ன தெரியுமா? பாபிலோன்ல இதே ஜபத்தோட ராஜாட்டையும் ராணிட்டையும் சொல்றா, ராஜா எனக்கு ஒரு விண்ணப்பம் உண்டு, நான் எருசலேமுக்கு போகிற வழியில் எனக்கு 3 நிருபங்கள் வேணும், மரம் வாங்கிறதுக்கு ஆண்டவரே வழியில இந்த தடை வராதபடிக்கு, சத்துரு தடுக்காதபடிக்கு, இந்த ஆலயத்தை இந்த அலங்கத்தை இந்த வாசலை தீக்கிரையாக்கப்பட்டதை கட்டுகிறதற்கு தேவையான காரியங்களை அவன் சாவதரித்து வைத்து விட்டு எல்லா தடை வராதபடி நிருபங்களை கேட்டு வாங்கிட்டு பிரிப்பேர் ஆயிட்டு தான் பாபிலோன்ல இருந்து புறப்பட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் அலங்கத்தை பார்க்கல, தான் வாசல் தீக்கரையானதை பார்க்கல, எப்படி விழுந்து கிடக்குன்னு தெரியாது, வாசல் எப்படி தீக்கரையா இருக்குன்னு தெரியாது, எந்தெந்த வாசல்னு தெரியாது. ஆனா அவனுக்கு ஒண்ணு தெரியும். என்ன தெரியும் தெரியுமா? நான் இங்க ஆயத்தமானாதான் அங்க கட்ட முடியும்னு தெரியும். நான் இங்க ஆயத்தமானாதான் அங்க போக முடியும்னு நமக்கு தெரியணும். அதான் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஜேவி பீட்டர் பாட்டு. புலம்பலும் கண்ணீரும் அங்கில்லையே, புதிய எருசலேம் நகரத்தில் புதிய தினத்தில் ஒன்று சேர்ந்து பொன்னேசுவை புகழ்வோ, மறுக்கரையில் நாம் சந்திப்போ, மறுவிளையாக தந்தவர்